இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த அருணோதயின் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த காலை பொழுதிலே நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி தேவன் ஒரு அற்புதமான வாக்கை இந்த இடத்துல யாக்கோபுக்கு தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம், யாக்கோபு தன்னுடைய சூழ்நிலையிலே இந்த இடத்துல தங்கும்படியாக ஒரு சூழ்நிலை வந்ததை நாம் பார்க்கிறோம். தேவன் அந்த இரவிலே ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தேவன் யாக்கோபோடு கூட பேசுகிற அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த சம்பவம் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் தான். அந்த சம்பவம் முடியும் போது ஒரு வாக்கு கொடுக்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் சொன்னார் என்றால் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே நமக்கு எல்லாருக்கும் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நம்மை கைவிட மாட்டார். ஏதோ சொல்லப்பட்டிருக்குது, சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே இல்லை என்று சொல்லி. இன்னைக்கு நீ யோசித்து பார்க்கலாம், என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை தேவன் கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதற்காகவே பிரயாசப்படுவார். நம்முடைய போகிற இடத்துல பாதுகாப்பார். ஸோ அது இருக்கிற இடத்துல பாதுகாப்பார். திரும்பி வர பண்ணுவார். ஏனென்றால் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் திரும்பி இந்த தேசத்திற்கு வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? அந்த தரிசனத்தை நிறைவேற்றும் வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்துல நான் பார்க்கிறோம், அந்த இடத்திற்கு யாக்கோபு பயந்து, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல என்று சொல்லி, இது வானத்தின் வாசல் என்று சொல்லி பார்த்து அங்கே பெத்தேல் என்று சொல்லி பெயர் வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே தேவனே இறங்கி வந்து அந்த இடத்துல ஒரு தரிசனமாகி அந்த யாக்கோபோடு கூட பேசும்போது கர்த்தர் கைவிடுவாரா? ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார். நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். நீங்கள் போகும்போது வரும்போது எல்லா நேரங்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். யார் உங்களை கைவிட்டு விலகினாலும், யார் உங்களை வெறுத்தாலும், யார் உங்களை நேசிக்காமல் போனாலும் என் தேவன் உங்களை நேசிக்கிறார். வாக்கு கொடுத்தவர் அதை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே கூடையே வருகிற தேவன். அதான் யாக்கோபுக்கு சொன்னார், கூடவே வருவேன், உன்னோடு கூட இருந்து நான் எல்லா காரியத்தை செஞ்சு நான் சொன்னதை செய்யற அளவுக்கு கைவிடுறதில்லைன்னு சொல்லி சொல்றாரு. உங்களை எல்லாரும் கைவிட்டுட்டாங்களா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா வாக்கு கொடுத்தவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். கைவிடாத தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த காலை வேளை நீங்கள் சோர்ந்து போகாம இந்த நாள் முழுதுமாய் என் தேவன் என்னை கைவிடாமல் நடத்துகிறார். நான் ஆராதிக்கிற என் தேவன் கைவிடாமல் நடத்த வல்லமுள்ள தேவன் சொல்லி விசுவாசத்தோடு கூட உடைய வேலையை தொடங்குங்கள், உடைய ஊழியத்தை தொடங்குங்கள், விசுவாசத்தோடு கூட செயல்படுங்கள். கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும் வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். வாக்கு பண்ணினதை தடை செய்ய யாரால முடியாது. ஏனென்றால் அதற்காக தான் ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவுக்கும் உங்களை தேவன் கைவிட மாட்டார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பீங்க. என் தேவன் கட்டாயமா நீ நிறைவேற்றுவீங்க. தரிசனங்களை கொடுத்தவர் உண்மை இல்லவர், வாக்கு பண்ணினவர் உண்மை இல்லவர், நீ நிறைவேற்ற வல்லமுள்ள தேவன். இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவர்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க சொன்ன வாக்குகள் நிறைவேறும்படியாக அதிசயங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளில் சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களுக்கு என் தேவன் பலப்படுத்தி அனுப்புங்க. என் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், என்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதன்படி ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாள் முழுவதுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.